Techno Supermarket. பசுமையான மரக்கறிகள், கடலுணவு பொருட்கள், மளிகை பொருட்கள் என அனைத்தையும் தரமாகவும் மலிவாகவும் பெற நாடுகள் முன்ஸ்டர் நகரில் டெக்னா சூப்பர் மார்க்கெட். திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். புகையிரத நிலையத்திலிருந்து பின்புறமாக 4 நிமிட நடை. உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய நம்பி வாருங்கள். டெக்னா சூப்பர் மார்க்கெட், பூபேகர் ஸ்ட்ரீட், 16 481 55 முன்ஸ்டர். வணக்கம். எமது உறவுகளான ஸ்ரீ லைஃப் பார்வையாளருக்கு முதற்கண் தித்திக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தற்பொழுது செய்திகளுக்கு செல்வோம். அண்மை காலங்களாக ஜெர்மனியின் எல்லை நாடுகளான கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு, குறிப்பாக ருமேனியா போன்ற நாடுகளுக்கு இலங்கையிலிருந்து பலர் வேலை நிமித்தம் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக ருமேனியா போன்ற நாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து வேலை செய்ய முடியுமா என்பது பற்றி பலர் எங்களிடம் கேள்விகளுக்கு மேல் கேள்வி கணக்குகள் தொடுத்த வண்ணம் இருக்கின்றார்கள். இவ்வையானவர்கள் நிச்சயமாக ஜெர்மனியில் வந்து வேலை செய்ய முடியுமா, அன்றையில் அவர்களுக்கு இந்த நாட்டிலே வேலை செய்யும் பொழுது அதனால் எந்த பாதக சாதக விளைவுகள் இருக்கு என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்காக இவர்களுக்காக நாம் ஜெர்மனியின் சட்டத்தரணி ஒருவரை அணுகி அவரிடம் இது சம்பந்தமான கேள்விகளை கேட்டிருந்தோம். இந்த கேள்விகளும் பதில்களும் வெகு விரைவில் எம்பவர்களுடைய நலனுக்காக, குறிப்பாக மேற்குறிப்பிடப்பட்ட நபர்களுக்காக காணொலியினூடாக வழங்க இருக்கின்றோம். இலங்கையிலிருந்து இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு, குறிப்பாக ருமேனியா போன்ற நாடுகளுக்கு வேலை செய்ய வந்தவர்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஜெர்மனியில் வேலை செய்வதற்காக சில முகவர்களை அணுகுவதாகவும் சில செய்திகளை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஜெர்மன் நாட்டில் வேலை எடுத்து கொடுக்கின்ற முகவர்களை இவர்கள் அணுகுவதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவ்வாறு இந்த நாடுகளில் இருக்கின்றவர்கள் எம்முடன் தொலைபேசியை தொடர்பு கொள்ளும் பொழுது இது சம்பந்தமாக அவர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் இவர்களுடைய நலனுக்காக நாங்கள் இவ்வகையான ஒரு நேர்காணல் ஒன்றை சட்டத்தினரிடம் ஏற்பாடு செய்திருந்து நாங்கள் நேர்காணல் கண்டிருந்தோம். இவ்வகையான இந்த வாக்குறுதிகள் உண்மையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய விடயங்களா, அன்றையில் வெற்றி வேட்டுக்களா என்பதை பற்றி சட்டத்தினுடைய விளக்கத்தின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த கேள்விகளும் பதில்களும் வெகு விரைவில் எம்பவர்களுடைய நலனுக்காக, குறிப்பாக மேற்குறிப்பிடப்பட்ட நபர்களுக்காக எமது காணொலியினூடாக வழங்க இருக்கின்றோம்.